ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்போ ஃபஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான்முதல் கோர்ஸ் உண்டு. இந்த நான்முதல் கோர்ஸ் ஃபஸ்ட் இயருக்கு வந்து போன செமஸ்டர் கிடையாது, இந்த ஈவென்ட் செமஸ்டர் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான்முதல் கோர்ஸ் எடுக்க போகிறீங்க. இப்போ உங்களுக்கு நான்முதல்ல வந்து ஒரு ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஃபேக்கல்ட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி பாஸ்வேர்டு உங்களோட மெயில் அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த மெயில் ஐடி அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் டிகிரி முடிக்கிற வரைக்குமே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் நான்முதல் கோர்ஸ் பண்ணுறதுனால உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஐடி எப்போதுமே சேஞ்சஸ் ஆகாது. பாஸ்வேர்டு எதுவும் மறந்து போச்சுன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா நான்முதல் போர்ட்டலோட லாகின் ஹோம் பேஜ். இந்த வெப்சைட் வந்து portal.nanmudalan.tn.gov.in. நீங்கள் நான்முதல் போர்ட்டல் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த பேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட நான்முதலனோட அசஸ்மெண்ட்டோட அந்த ஒரு ஹோம் பேஜ் வந்துடும். இதில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் அந்த டைமில் கேட்குற கேப்சா கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு ஃபஸ்ட் டைம், ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க. முன்னெல்லாம் வந்து எதுக்காக இந்த வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நிறையா பேர் மெயில் ஐடி வந்து தப்பாக கொடுத்துட்றாங்க, கரெக்டாக இல்லை அப்படிங்கிறப்போ அசஸ்மெண்ட்லாம் முடிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க பேருக்கு அந்த அசஸ்மெண்ட் வந்து முடித்ததாக கம்ப்ளீட் பண்ணதாக காமிக்காது. ஸோ அதனால் இனிஷியலாகவே உங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உங்களோட மெயில் வந்து வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க. அப்போது நீங்கள் என்ன மெயில் ஐடி வந்து நான்முதல் போர்ட்டலில் உங்கள் ஃபேக்கல்ட்டி கொடுத்துருக்காங்களோ, என்ன நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மெயில் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெயில் வெரிஃபிகேஷன் உங்களோடது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது கரெக்டாக இருந்துச்சு, இந்த ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது பொதுவாக வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. அதாவது அஸ்பிரேஷன் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அஸ்பிரேஷன் என்ன அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கீங்க, அடுத்தது வந்து என்ன பிளான் பண்ணுறீங்க, அதாவது ஸ்டடீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஜாப் போக போகிறீங்களா, அப்படி ஜாப் போகிறதா என்ன மாதிரி ஜாப் போக போகிறீங்க, சப்போஸ் ஹையர் ஸ்டடீஸ்னால் என்ன மாதிரி படிக்க போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்கும். அதை கொடுத்துருங்க. இது பாப்பப்பில் இதை எடுத்தோடனே இது ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் வரும். இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னா உங்களோட பேரோடு சேர்த்து இந்த பேஜ் தான் உங்களுக்கு நான்முதல் கோர்ஸுக்கு உங்களுக்கு உண்டான அந்த பேஜ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் பேரோடு வந்திருக்கும். ஏன்னா அந்த போர்ட்டல்லே உங்கள் பேர் எப்படி இருக்கோ அந்த பேரோடு சேர்த்து உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நிறைய ஐக்கான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எதுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால மேண்டட்டரி கோர்சஸ் போகணும். அந்த மேண்டட்டரி கோர்சஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த செமஸ்டருக்கு எந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து லிங்காகி இருக்கும். ஸோ அந்த மேப்பான அந்த கோர்சஸ் வந்து மட்டும்தான் உங்களுக்கு இந்த செமஸ்டருக்கு அந்தந்த செமஸ்டருக்கு என்ன கோர்ஸோ அந்த மேப் பண்ணியிருக்க அந்த கோர்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து மேண்டட்டரி கோர்சஸ் அந்த ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி கோர்சஸ்னு டாப்பில் இருக்குது. அதை கொடுத்ததுக்கப்புறம் இல்லைன்னா இது வியூ கொடுத்தாலும் உங்களுக்கு வந்துடும். வியூ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நோ என்ரோல்டு கோர்சஸ்ன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து இந்த நான்முதல் கோர்ஸ் இந்த செமஸ்டருக்கு உண்டான கோர்சஸ் வந்து என்ரோல் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி யாருக்காவது வந்துச்சுன்னா உங்களுக்கு கன்சர்ன் ஃபேக்கல்ட்டிகிட்ட சொல்லிவிட்டு கோர்ஸை வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ண சொல்லுங்கள். அப்படி அவங்க ஆல்ரெடி அலோகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் வந்து இது மாதிரி காமிக்கும். அலோகேட் பண்ணியிருந்தாங்க, சப்போஸ் நான் அலோகேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நோ என்ரோல்டு கோர்சஸ்ன்னு காமிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அலோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா இந்த ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு இது மாதிரி ஃபீட்பேக் ஃபார்ம் வரும். அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்ஸ் டீட்டெயில் இதில் வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டருக்கு உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் 2024 to 25 ஈவென்ட் செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செமஸ்டர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓவர்வியூ ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இந்த இது வரும். இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். இதுதான் உங்களுக்கு உண்டான கோர்ஸ். இந்த கோர்ஸை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த செமஸ்டரில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இதுக்கு வந்து உங்கள் ஃபேக்கல்ட்டி கைடன்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆன்லைன்லேயே உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுலேருந்து நீங்கள் அசஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த கோர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் முடிச்சிடலாம்.
இப்போ அந்த கோர்ஸ் எடுக்கிறப்ப எப்படி இந்த ஆன்லைன் கோர்சஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் எல்லாம் கரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கோர்ஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வாட்ச், அந்த வாட்சுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு லோடிங் பேஜஸ் ஒன்று வரும். ஒரு இது அசஸ்மெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த கோர்ஸோட யூஆர்எலுக்கு உங்களுக்கு வந்து லிங்க் ஆகும். அந்த இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும், உங்களுக்கு ஆக்சஸ் கோர்ஸ்னு வரும். அப்போ கோர்ஸ் உங்களுக்கு மேப் ஆகிடுச்சுனால இது ஆக்சஸ் கோர்ஸ்னு வரும். இந்த ஆக்சஸ்ங்கிற கோர்ஸ் வந்ததுக்கப்புறம் இது மாதிரி டைரெக்டாக உங்களுக்கு ஓவர்வியூ ஆஃப் இங்கிலீஷ், அதுக்கு உண்டான கோர்ஸ் மெட்டீரியல், அதுக்கப்புறம் வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கோர்ஸ் கண்டென்ட். இது மாதிரி தான் உங்களுக்கு கோர்சஸ் பார்த்திங்கன்னா நிறைய யூனிட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 376 வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் இருக்குது. இதில் அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. 376 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் முடிக்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா 0% கம்ப்ளீட்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த 0%க்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு 100% கம்ப்ளீட் ஆகணும். ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ, டைம் இருக்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோஸ் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் யூனிட். உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா யூனிட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 46 யூனிட்ஸ் பக்கம் இருக்குது. பார்த்தீங்கன்னா 46 யூனிட்ஸ் இருக்குது. 46 யூனிட்ஸுமே நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். அந்த யூனிட் பார்த்திங்கன்னா யூனிட் டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் படிக்கணும். அது ஓப்பன் பண்ணணும், அதில் வீடியோஸ் இருக்கும், வீடியோ பார்க்கணும். பார்த்தோன்னா அதில் எதாவது அசஸ்மெண்ட் கொஷின் கேட்டாங்கன்னா கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டாக முடிக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த 0%ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதேமாதிரி நீங்கள் எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் முடிச்சிருக்கீங்க அவுட் ஆஃப் 376க்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ 0ன்னு இருக்குது. எதுவுமே முடிக்கல, இனிஷியல் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால சப்போஸ் முடிக்க அந்த 0ங்கிறது 1 2 3 4ன்னு முடிக்க உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த யூனிட் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்லைன் டெஸ்ட் இருக்குது. அந்த பேஸ்லைன் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். இந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்லைன் டெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதான் உங்களுக்கு வந்து பேஸ்லைன் டெஸ்ட். இந்த பேஸ்லைன் டெஸ்ட்டில் வந்து போனதுக்கப்புறம் கோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். பேஸ்லைன் டெஸ்ட்டில் ஒரே ஒரு பேஸ்லைன் டெஸ்ட்டு தான் இருக்குது. அதனால் கோ அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் குரோமோட கேட்ச் இந்த ஃபைல்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்து பாப்பப்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ண சொல்லிக்கும். மைக்கு இதெல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்துடும். உங்களுக்கு இந்த பேஸ்லைன் டெஸ்ட்டுக்கு உண்டான கொஷின்ஸ் இருக்கும். அது முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக உங்களுக்கு பேஸ்லைன் டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் அதில் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா போதும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேஸ்லைன் டெஸ்ட்டு முடிஞ்சிடும். அது வந்து இனிஷியலாக உங்களுக்கு அது பண்ணுறதுக்காக தான் இருக்கும். அப்போ பேஸ்லைன் டெஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதால 0%க்கு பதிலாக பேஸ்லைன் டெஸ்ட்டில் 100% முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யூனிட் 1. இப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் பெட்டர், வெக்காபுலரி, அதுக்கப்புறம் கிராமர், லிசன் பெட்டர், ஸ்பீக்கர் பெட்டர், இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 6 8 ஆக்டிவிட்டீஸ் இதில் யூனிட் 1ல் இருக்குது. இந்த யூனிட் 1ல் இருக்க 8 ஆக்டிவிட்டீஸை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கோங்கிற ஆப்ஷன் ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுத்துட்டு கோங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்துட்டு அதில் கொஷின்ஸ் எதுவும் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது ஃபஸ்ட் யூனிட்டுக்கு. இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற 8 வீடியோஸும் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் எதாவது அசஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு அடுத்தது செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், இப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற ஒரு 46 யூனிட்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு வரும். அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைமில் சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு யூனிட்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் கோர்சஸ் வந்து ஒரு யூனிட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போதைக்கு இருக்கிற எல்லா கோர்சஸையும் இது அவங்க கொடுத்துருக்க டைம்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன டைம் இருக்கோ நீங்கள் டைம் கிடைக்கிறப்போ இந்த அசஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற எல்லா யூனிட்டையும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் தான் உங்களுக்கு இந்த ஆன்லைன் கோர்ஸு. அப்போ இந்த ஆன்லைன் கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி இது முடித்ததுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கு மார்க் உண்டு உங்களுக்கு. இப்போ
இப்போ நார்மல் பேப்பர் மாதிரியே இதுக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மார்க் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் முடித்ததுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் பார்ட்னர் அவங்க சைடில் இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மார்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு மார்க் ஷீட்டோடு தான் சேர்ந்து வரும். ஸோ மேண்டட்டரியாக நீங்கள் இந்த கோர்சஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணணும். இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அலோகேட் பண்ண ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்டுங்க. இது மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டி தான் அதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டி அப்படி இல்லைனா உங்கள் கிளாஸ் இன்சார்ஜஸ் இதுக்கு முதல்வனுக்கு வந்து யார் இன்சார்ஜஸ் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டுங்க. இதெல்லாம் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி பாஸ்வேர்டு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, கோர்ஸ் வரல அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.